கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன் விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவரானே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன் விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவரானே. வாழ்நினைந்தோட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவன் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினின் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பொது காலத்தின் 2வது வாரத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் 3மே இறைவன் எங்களை அழைக்கின்றார் என்கின்ற செய்தியை முன்வைக்கின்றன. எங்களை அழைக்கின்ற ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் அவர் பேசுவதை கேட்கவும், எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற அற்புதங்களை அனுபவிக்கவும், அவருடைய பிரசன்னத்துக்குள் வாழவும், இந்த 3 வழிகளின் வழியாக இறைவனுடைய அன்பில் திளைத்திருக்க இறைவன் எங்களை அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற நாங்கள் இறைவன் பேசுவதை கேட்கவும், அவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற அற்புதங்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லவும், அவர் பிரசன்னத்துக்குள் வாழவும், இதன் வழியாக இறை மகிழ்ச்சியில் நாங்கள் திளைத்திருக்கவும் இந்த திருப்பலி வேளையிலே இறைவனுடைய அருளை கேட்டு நாங்கள் மன்றாடுவோம். சகோதரங்களே, இந்த திருப்பலியை நாங்கள் எல்லோரும் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுத்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான மரியாயையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்லதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல ஆண்டவர் நீரே. ஆமென். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கின்றேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல்,
பேசும், அடியான் கேட்கின்றேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. அழிவின் குழியில் இருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சிறு நிறைந்த பள்ளத்தின் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவின் நின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையே நான் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்று தெரியாதா?
ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மெசியாவை, அதாவது அருள்பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் தன் சீடர்கள் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு அந்த பக்கம் நடந்து சென்றார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்று சொன்னார். அந்த சீடர்கள் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசுவோ அவர்களை திரும்பி பார்த்து, அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்களோ, ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனிமேல் கேபா என அழைக்கப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, வருடத்தின் ஆரம்ப நாட்களான இன்று இறைவனுடைய இறை வார்த்தைகள் எல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கின்றன, புரிந்து கொள்ளுவதற்கு இலகுவாக இருக்கின்றது. இன்று ஆண்டவர் இயேசு நான் ஆரம்பித்திருக்கின்ற இந்த புதிய வாழ்க்கையை எப்படி நான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். இப்பொழுது இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற நாங்கள் எல்லாருமே இயேசுவை பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கின்றோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் இருந்து கொண்டு நாங்கள் இயேசுவை பின்பற்றுகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நான் ஒரு குருவானவராக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருந்து அவர்களை பின்பற்றுகின்றீர்கள். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை எதிர்பார்த்திருந்த, ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கின்ற இருவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு தொடங்குகின்றார்கள். அவருடைய பின்பற்றுதலின் தொடக்கத்திலேயே இயேசு அவருடன் பேசுவதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றி வருகின்ற அந்த 2 பேரையும் அன்புடன் திரும்பி பார்க்கின்றார். திரும்பி பார்த்த இயேசு கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், ஏன் என்னை பின்பற்றுகின்றீர்கள்? புனித யோவான் நற்செய்தியின்படி நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், இதுதான் ஆண்டவர் இயேசு பேசுகின்ற முதல் வார்த்தையாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு பேசிய முதல் வார்த்தை என்று சொல்லவில்லை, மாறாக யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பேசுகின்ற முதல் வார்த்தை, ஏன் என்னை பின்பற்றுகின்றீர்கள்? ஏன் என் பின்னால் வருகின்றீர்கள்? எதற்காக என்னை தேடுகின்றீர்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றுகின்றவர்களை பார்த்து கேட்டார். அன்பான சகோதரங்களே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு இதே கேள்வியைத்தான் கேட்கின்றார். குருவானவராகி என்னை பார்த்து இயேசு கேட்கின்றார், நீ எதற்காக என்னை பின்பற்றுகின்றாய்? ஒரு குருவானவராக நீ ஏன் என்னை பின்பற்றி வருகின்றாய்? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு. நீங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளில் வாழலாம், ஆனால் எல்லாருமே ஆண்டவரை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். எதற்காக நான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றேன்? நான் அவரை பின்பற்றுவதன் காரணம் என்ன என்று ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். எங்களில் எத்தனை பேரால் சொல்ல முடியும், இந்த திருத்தூதர்களை போன்று ஆண்டவரே உம்முடன் இருப்பதற்காகத்தான் நான் உன் பின்னால் வருகின்றேன் ஆண்டவரே என்று எங்களால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பல நேரங்களில் பல கிறிஸ்தவர்கள், என் துறவிகள் கூட இயேசுவை பின்பற்றுவது ஒரு சில உலகுசார் தேவைகளுக்காக இருக்கலாம். நாங்கள் தேடுகின்ற ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம். எங்களுடைய பாதுகாப்பிற்காக இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பயத்தினால் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம். நான் இயேசுவை பின்பற்றாவிட்டால், அவரை நம்பாவிட்டால், அவரை தொழாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்து விடுமே என்கின்ற பயத்தினால் நாங்கள் சில நேரம் அவர் பின்னால் செல்லலாம். அன்பான சகோதரங்களே, இன்று சீடர்களை பாருங்கள். அவர்கள் இயேசுவுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். அதனால்தான் சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர்? உம்முடன் வந்து நாங்களும் தங்க வேண்டும், உம்முடன் பேச வேண்டும்,
உம்மை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் பின்னாலே வருகின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து சீடர்களினுடைய பதிலை உங்கள் பதிலாக மாற்றிக்கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் அமைதியில் இருந்து ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்து சீடர்களின் பதிலை உணர்வு பூர்வமாக நீங்கள் இயேசுவை பார்த்து சொல்லுவதாக கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கின்றீர்? அதனால் தான் உம்மை தேடி வந்தோம். நீர் எங்கே இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடன் கொஞ்ச நேரம் செலவழிக்க ஆசைப்படுகின்றோம். நீர் பேசுவதை கேட்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தின் அனுபவத்தை பெற வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் என்று இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இன்றைய நாளுக்குரிய திருவழி நாட்காட்டிகளில் ஒரு செய்தி இப்படி சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த இயேசுவை அனுபவமாக எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் மிக முக்கியமானது. முதலாவது, அவர் பேசுவதை கேட்க வேண்டும். 2ஆக, அவர் செய்வதை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்திருக்கின்றார். அவர் செய்திருக்கின்ற அற்புதங்களை நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். 3ஆவது, மிக முக்கியமானது, அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும். ஒரு குருவானவராக இருக்கின்ற நான் ஆண்டவர் இயேசு பேசுவதை கேட்கின்றேன், திருவிவிலியத்தை வாசிக்கின்றேன். ஆண்டவர் செய்திருக்கின்ற பல நன்மைகளில் ஒரு சிலதை நினைவில் வைத்திருக்கின்றேன். அதை பகிர்வதில் பெருமையும் படுகின்றேன். என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கின்றேன் என்கின்ற கேள்வியையும் கேட்க வேண்டும். இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இதே கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒரு நாளில் 24 மணி நேரங்களிலே எத்தனை நிமிடங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தில் இருக்கின்றோம்? தனி மனிதனாக, குடும்பமாக, ஒரு சமூகமாக நாங்கள் எவ்வளவு நேரம் இறை பிரசன்னத்துக்குள் இருக்கின்றோம்? இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து செய்தோம் என்றால் இந்த வருடம் முழுவதும் இறை ஆசீரின் வருடமாக, இறை பாதுகாப்பின் வருடமாக, இறை வழிகாட்டுதலின் வருடமாக இருந்து இந்த வருடம் முடிகின்ற பொழுது மனதிலே ஒரு திருப்தி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு நிறைவிருக்கும். அன்பான சகோதரங்களே, நானும் நீங்களும் இயேசு பேசுகின்ற பொழுது கேட்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்கின்ற அற்புதங்களை அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று தினம்தோறும் கொஞ்ச நேரமாவது இறை பிரசன்னத்துக்குள் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்தோம் என்றால் நிச்சயமாக இறை ஆசீரின் வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடம் எனக்கு நிறைவை தருகின்ற ஒரு வருடமாக இருக்கும். இந்த ஆசீர் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பார்த்து ஒருவருக்காக மன்றாடுவோம். அன்பான சகோதரங்களே, இப்பொழுது நாங்கள் எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொங்கிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலது பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகளை இப்பொழுது ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவரே எம் இறைவா, எம் திரு அவையில் துறவு வாழ்வுக்கும் குருத்துவ வாழ்வுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இறை மக்களுக்கு போதிக்கவும் புனிதப்படுத்தவும் ஆயர்களாக இருந்து வழிநடத்தவும் அவர்களது வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை அனுபவம் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவனே எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்களின் வாழ்வில் உமது குரலை கேட்டு உமக்கு சாட்சிகளாக அதன் மூலமாக மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நேரிய வாழ்க்கை நடத்திட உமது அருளை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, சமூக பணியாற்ற அழைத்த நாட்டுத் தலைவர்கள் நேரிய வழியில் நடந்து மக்களின் நலனை மனதிற்கொண்டு நல்திட்டங்களை செயல்களாக்கி நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே இறைவா, வேபும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுகிறவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்மீது விசுவாசம் கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்ட இந்த அருள்வரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, உம்முடைய திருக்குமார் நாம் இயேசு வழியாக எங்கள் எல்லாரையுமே படைத்தீரும். நாங்கள் எங்களுடைய மாண்பை இழந்த பொழுது அவருடைய பாடு மரணம் உயிர்ப்பின் வழியாக நாங்கள் இழந்த மாண்பை மீண்டும் எங்களுக்கு பெற்று தந்தீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த திருத்தூதர்கள், புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித் தந்தார். இயேசு சொல்லித் தந்தவாறே நம்பிக்கையுடன் நாங்களும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தினால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சொல்லும் நன்றி தேனாகும், வான் சொல்லும் நன்றி மழையாகும். மலர் சொல்லும் நன்றி தேனாகும், வான் சொல்லும் நன்றி மழையாகும். நிலம் சொல்லும் நன்றி பயிராகும், நீர் சொல்லும் நன்றி வளமாகும். நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.